வா வாமா வாமா சீக்கிரம். அதோ மேல மாமா வாங்க. ஏய் என்னடி இப்ப எதுக்கு இங்க வந்த? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கா? ஐயோ அமுதா, நான் அதுக்காக வரல. என் புருஷன் உன்னை கொலை பண்றதுக்காக துப்பாக்கியோட கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்துட்டாரு. அதுவும் மாறு வேஷத்துல சிங் வேஷம் போட்டு வந்திருக்காரு. அதனாலதான் சொல்றேன், நீ இப்பவே இங்க இருந்து கிளம்பு, இல்லன்னா உன்னோட உசுருக்கே ஆபத்து. இப்ப என்ன பண்ணலாம்? இத என்ன நம்ப சொல்றியா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இங்க பாரு, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்புறம் நீ எனக்காக எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்க. அதுக்கு கைமாறா நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த விஷயத்த பவானி கிட்ட மட்டும் சொல்லிராத. அவளுக்கு இது தெரிஞ்சதுன்னா அப்புறம் எனக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துருவா. தயவு செஞ்சு இந்த விஷயம் பண்ண மட்டும் போதும். ஏய், நீ சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? உன் உசுருக்கு என் புருஷனால ஆபத்து இருக்கு. இது நான் உன் நல்லதுக்காக மட்டும் சொல்லல, இதுல ஏன் வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. ஆமா அமுதா, அவரை ஏற்கனவே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுல அவர் மேற்கொண்டு ஒரு கொலைய பண்ணிட்டா அவரை நான் இழக்க விரும்பல அமுதா. என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடு ப்ளீஸ். இங்க இருந்து முத நீ கிளம்பு. எனக்கு யார் வாழ்க்கைய பத்தியும் கவலை இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இந்த மண்டபத்தை சுத்தி போலீஸ் எல்லாரும் இருக்காங்க. உன் புருஷனால உள்ள வரவே முடியாது. அப்படியே வந்தாலும் அவனால ஒன்னும் பண்ண முடியாது. நீ முதல்ல வெளியே போ. அமுதா, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுமா. மாமா, இவ எதுவும் கேட்க மாட்டா மாமா. முத நம்ம போய் தேடி பாப்போம், அவர் எப்படியாவது தடுப்போம். வாங்க போலாம். வாமா, வா வா வா. இவங்க ரெண்டு பேரையும் கட்டி மட்டும் போட்டிருக்க கூடாது, அங்கேயே போட்டு தள்ளிருக்கணும். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இங்க வந்து என்ன மாட்டி விட போறீங்களா? நான் சொல்லும் போது நீ நம்பல, இப்ப நம்புறியா? இங்க பாரு, உமா சொன்னது உண்மைதான். பழனி உன்னை கொல்றதுக்கு இங்க கன்னோட வந்திருக்கான். அட நீ வேற ஏண்டி, அவ சொன்னதெல்லாம் நம்பிட்டியா? அவளுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதை நிறுத்துறதுக்கு எதையாவது சொல்லி இப்படியெல்லாம் பில்டப் கொடுத்து நம்மள பயமுறுத்துறா. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ கல்யாண பொண்ணு, சீக்கிரமா போய் தூங்கு போ. நல்லா தேடி பாரு. அங்க போய் பார்க்கலாம் மாமா. உள்ள போய் பாப்போம். பழனி மாறு விஷயத்துல வந்திருக்கானா? அவனால என் அக்கா உசுருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சவுந்தர், இங்க கொஞ்சம் வாங்க. எஸ் மேடம். பழனி சிங் வேஷம் போட்டுக்கிட்டு இங்க மாறு வேஷத்துல வந்திருக்கானா? அப்படி ஒரு கெட்டப்ல இந்த மண்டபத்துக்குள்ள யாராவது நுழைஞ்சதை பாத்தீங்களா?
புதுசா யாரோ ஒருத்தவன் தானே. ஆமா மேடம், சிங்கு கெட்டப்ல புதுசா ஒருத்தன் உள்ள வந்தான். நான் கூட நீங்க நார்த்ல வேலை செஞ்சதுனால உங்க ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அவர்கிட்ட துப்பாக்கி எதுவும் இல்லையே மேடம். நல்லா தரவா செக் பண்ணி தான் அனுப்புனாங்களா மேடம்? அப்போ பழனி மண்டபத்துக்குள்ள வந்திருக்கான். சி, நம்ம ஆளுங்களை வச்சு மண்டபத்தை ஃபுல்லா தரோவா செக் பண்ணுங்க. எஸ் மேடம். போங்க. மாமா அங்க வா வா. வாங்க மாமா, அங்க போய் பார்க்கலாம். சரி வா. உள்ள வந்த சிங்க காணுமே, மேலதான் எங்கேயாவது இருக்கணும். எங்க போயிருப்பான்? அமுதாவை போட்டு தள்ள வேண்டிய நேரத்துல என் பொண்டாட்டி வந்து காரியத்தை கெடுத்துட்டானே. அமுதா, தப்பிச்சிட்டன்னு மட்டும் நினைக்காத. உன்னை பணம் நோக்காம இந்த மண்டபத்தை விட்டு போக மாட்டேன்டி. என்ன பண்ணலாம்? எப்படி இதை நிறுத்தலாம்? என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய் நில்றா, ஏன் இப்படி குட்டி போட்ட நாய் மாதிரி உளத்திக்கிட்டு இருக்க? அதே பொறுப்பா மாமன்ட்ட ஒப்படைச்சிட்டில. நானும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கிட்னாப்பர்ஸ வர சொல்லியாச்சுல. அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்க? கூல் மாப்ள, கூல். எப்படி கூலா இருக்க சொல்ற? நீ சொன்ன ஆளுங்க ஆன் த வேன்னு சொன்ன, இன்னும் ஆளை காணுமே. மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி பாரு மாமா. இரு இரு. கட் பண்றாடுங்க மாப்ள. டேய் மாப்ள, அங்க பாரு, நான் சொன்ன கிட்னாப்பர்ஸ் வந்து கொண்டே இருக்கிறார்கள். சங்கர், யாராச்சும் நோட் பண்ணாங்களா பாரு. எஸ் பாஸ். ஃபாலோ மீ.
யோ மாமா வர்றவங்க கடத்தல் மன்னன்னு சொன்ன இவங்க பாக்குறதுக்கு காமெடி மன்னன் மாதிரி இருக்காங்க. மாப்பிள பாக்குறதுக்கு தான் அவனுங்க காமெடி மாதிரி தெரிவானுங்க, ஆனா ரொம்ப டெரர் மாப்பிள, ரொம்ப டெரர். நடைய பாத்தியா, மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ஆளை பார்த்து இட போடக்கூடாது. நான் தான் உங்களுக்கு கால் பண்ண மாணிக்கம். நைஸ் டு மீட். கை கொடுங்க. என்ன குமுறானுங்க? நான் கடத்த போற பொருள் தவிர யாருமே கை வைக்க மாட்டோம். என்ன பாலிசி பாரு. இஸ் ஜெய்சங்கர், ஐ எம் அசோகன். யோ என்ன மாமா பேரெல்லாம் ரொம்ப பழசா இருக்கு. பேரு தான் பழசு, எங்க திட்டம்லாம் ரொம்ப புதுசு. ரொம்ப புதுசு. ஆமா ஆமா. சரிங்க, நான் கொடுத்த போட்டோ உங்ககிட்ட இருக்குல்ல, இல்ல ஆளை கூட வந்து காட்டட்டுமா? அதெல்லாம் தேவையில்லை, அந்த முகம் எங்க உங்க கண்ணுக்குள்ளே இருக்கு, அப்படிதானே? ஆமா ஆமா. கிட்னாப்பர்ஸ், நீங்க கடத்த போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, IPS ஆபீசர். ஞாபகம் வச்சுக்கோங்க. IPS நாங்க போன வாரம் தான் IAS கடத்தணும். IAS IPSனா எங்களுக்கு ஐஸ் புட்டு சாப்பிடுற மாதிரி. ஆமா. அதுவும் இல்லாம எங்களுக்கு இது 100வது கடத்தல். இத நாங்க சிறப்பா முடிக்க ராத்திரி பூரா எங்க மூளைய கஞ்சா கசக்கிற மாதிரி கசக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். நாங்க கடத்தி மண்டபம் தாண்டின பிறகுதான் உங்களுக்கு காலே பண்ணுவோம். சரிங்க. அது வரைக்கும் பொறுப்பை எங்களிடம் ஒப்படைச்சிட்டா ஒதுங்கி போயிடணும். மாப்பிள, நாங்க எப்படி திட்டம் போடுறோம், எப்படி கடத்த போறோம்னு எங்களுக்கு பின்னாடி வந்து கண்காணிக்க கூடாது. நாங்க ஏன் இப்படி சொல்றோம்னா, இங்க சீக்ரெட் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு சீக்கிரட்டா இருக்கானுங்க பாரு. சரிங்க கிட்னாப்பர்ஸ், நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். சங்கர், போலமே அதே சிங்க நட. மாமா இவங்கள நம்பலாமா? நம்பித்தாண்டா ஆகணும். ஆனா நம்பித்தாண்டா ஆகணும். தம்பி தம்பி நம்பித்தே ஆகணும். மாமா ஏ அமுதா, அப்ப மிஸ் ஆயிருக்கலாம், இப்ப மிஸ் ஆக மாட்டடி. வரண்டி. ஆண்டவனை பார்த்து உன்னை தனியா சிக்க வச்சுட்டேன். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். உன் கதையை முடிக்கிறேன்டி. இவங்க வேற குறுக்க வந்துட்டாங்களே, என்ன பார்த்தா காரியத்தை கெடுத்துருவாங்களே. அப்புறமா அமுதாவை பார்த்துக்கலாம். அந்த ரூம்குள்ள தானே போயிருக்கா, அவளை அப்புறம் பார்த்துக்கலாம். இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். அம்மாடி உமா, பழனி எப்படியாவது கண்டுபிடிச்சு மண்டபத்துல இருந்து போலீஸுக்கு தெரியாம கூட்டிட்டு போயிடணும். நீ அந்த ரூம்ல போய் பாரு, நான் உள்ள போய் பாக்குறேன். இந்த தடவை மிஸ் ஆக மாட்டேன். டேய், பூனை மாதிரி அடி எடுத்து. ஓகே பாஸ். டேய் டேய், இவனு நிற்கிறான்னு இந்த நேரத்தில் போக முடியாது. சரி, அப்புறம் பார்த்துப்போம். டேய் சங்கர். எஸ் பாஸ், சொல்லுங்க. நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். நீ அந்த பக்கம் பார்த்தேன்னா என்கிட்ட வந்து சொல்லு. நான் இந்த பக்கம் பார்த்தா உனக்கிட்ட வந்து சொல்றேன். ஓகே. இந்த 100வது கடத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து சிறப்பா செய்வோம். தலா, நீ தனியா போற, நான் கூட வரலாமா? துணைக்கு வரலாமா வேண்டாமா? சங்கர் திரு போடா.
அதே பொண்ணு. ஆ. வெரி குட். இந்த விஷயத்தை நம்ம போய் தலைவர்கிட்ட சொல்லணும். கண்டுபிடிச்சாச்சு. 100வது கடத்தலை வெற்றி. போட்டாவில் பார்த்ததும் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிறத இதே பொண்ணுதானா? இது உடனே போய் சங்கர்கிட்ட சொல்லுவோம். சங்கரு 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 சங்கரு. தலா தலா கமான் 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 இங்க வா. கமான் கமான். ஏய் கத்தாதடா, கத்தாம கத்தாத. டேய் டேய் டேய், நம்ம கடத்தப்படுற 100வது கடத்தல் ரொம்ப கஷ்டமா பார்த்தா ரொம்ப ஈஸியா போச்சுடா. அம்மா தலா ரொம்ப கஷ்டமா நினைச்சா ரொம்ப ஈஸியா இருக்கே. அது எப்படி உனக்கு தெரியும்? அதானே நான் தானே பொண்ணு பார்த்தேன். உனக்கு எப்படி தெரியும்? டேய், நான் தானே அந்த பொண்ணை பார்த்தேன். அட நான் தான் இப்ப அந்த பொண்ணை ரூமுக்குள்ள பார்த்துட்டு வரேனே. நீ எப்படி பார்த்திருப்ப? என்ன தலா பேசுற நீ? போறா, நான் இப்பதானே பார்த்துட்டு வரேன். சங்கர், நான் இப்பதான் பார்த்துட்டு வரேன். அவ போட்டா என் கண்ணுக்குள்ள செராக்ஸ் மாதிரி இருக்கு. தலா நான் இப்பதானே பார்த்துட்டு வரேன். அந்த பொண்ணு என் கண்ணுக்குள்ள ஒரிஜினலா இருக்கு. அப்ப நான் போய் சொல்றேன் உனக்கிட்ட. அப்போ நானும் உங்க கூட போய் சொல்றேன். நான் போய் சொல்றேனா? அப்ப நான் போய் சொல்றேன். சங்கரு, நான் அந்த பொண்ணை அந்த ரூமுக்குலாம் பார்த்தேன். தலா நானும் அந்த ரூம்ல எல்லாம் பார்த்துட்டு வரேன். டேய், அங்கே தானே பார்த்தேன். நீ பாத்துற மாதிரி நானும் பார்த்தேன். டேய், பார்த்தேங்கிறேன். போயின மாசம் உங்க கண்ணுல பூ இருந்துச்சுல்ல, அதான் கண் தெரியல. உங்களுக்கு ஏது பாத்திரா சுத்தமா தெரிய மாட்டேன்ற. வர தலா தொழிலுக்கே அனுப்பிட்டு. அப்படிங்கிற? ஆமா தலா, நீ யாருன்னோ பாத்துட்டு அந்த பொண்ணு நீ பாத்துட்டு தப்பா சொல்ற. அந்த பொண்ணு ஏற எங்க இல்ல, அங்க இருக்கு. நான் பார்த்தேன். காட்டுறா. சத்தம் போடு. போ போ. தலை நல்லா பாரு தலை, கண்ணு தொடச்சு பாரு. டேய், கண்ணா கார் கண்ணாடியாடா? நான் தான் சொன்னேன்ல, பாரு தலை. டேய், அதே பொண்ணு தான்டா. இப்பாச்சு என்ன பார்த்து நம்புங்க. அப்ப நான் அங்கே பார்த்தது அது வேற பொண்ணு. போட்டோல பார்த்துட்டு பொண்ணு எங்க இருக்குல்ல, தூக்கிடலாமா? சரி, தூக்கிடுவோம்.